ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பொதுவா ஆண்களுக்கு இந்த பிரச்சனை நடக்குது திருமணத்துக்கு அப்புறம். திருமணம் பண்ணி குழந்தைகள்லாம் பொறந்துருது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பெண், அதாவது அவங்களுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல காலேஜ்ல படிக்கும்போது இருந்த லவ்வரா இருக்கலாம். அவங்கள திரும்ப வாழ்க்கையில இடையில மீட் பண்ணும்போது, இன்கேஸ் அவங்க ஃபேமிலி இல்லாம இருந்தாங்கன்னா, டிவோர்ஸியா இருக்கலாம். லைக் குழந்தைகள்லாம் அவங்களுக்கும் இருந்து அவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆணும், பெண்ணும் 2 பேருமே 2 குடும்பத்துல இருக்காங்க. ஆனா ஏற்கனவே சின்ன வயசுல மீட் பண்ணி லவ் பண்ணவங்க பிரிஞ்சுட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தினால. திரும்ப அவங்கள வாழ்க்கையில மீட் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் பேசுறது எல்லாமே இயல்புதான். ஆனா பொதுவா ஆலோசனையில என்ன கேக்குறீங்கன்னா, இது மாரி அந்த ரிலேஷன்ஷிப்ல திரும்பவும் நான் கனெக்ட் ஆயிட்டேன். ஏற்கனவே பழகுன பொண்ணுகிட்ட திருமணத்துக்கு அப்புறமும் அவங்கள பார்த்து எனக்கு இரக்கமா இருந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட்ல இருந்து டிவோர்ஸ் ஆகி 2 குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. சோ இந்த நிலைமையில என் ஃபேமிலி லைஃப் எனக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. இப்ப அவங்க கிட்ட தொடர்ந்து பேசுறது கண்டினியூ பண்றதா, ஆர் எல்ஸ் அவாய்ட் பண்ணவும் எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன பண்ணலாம்? அப்படின்னு ஒரு சங்கடமான கேள்விய கொண்டு வைக்கிறீங்க. இங்க இது மாதிரி பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சென்டிமெண்டல் இடியட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு ஆண் இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில வெளிநாடுலாம் போய் தங்கி குடும்பத்த விட்டுட்டு போய் தங்கி சம்பாரிச்சு அந்த குடும்பத்த காப்பாத்துறீங்க. நெறைய விஷயங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணி பண்றீங்க. இன்னைக்கு உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளைங்களுக்கு சோறு போடுறதும், தினம் தினம் செலவு பண்றதுமே உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இதுல அடுத்தவனுடைய குடும்பத்தை எடுத்து இறக்கப்பட்டு அவங்களுக்குமே நீங்க பழக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த ரிலேஷன்ஷிப்ல அவங்க இருப்பாங்களா? கண்டிப்பா உங்ககிட்ட பணமும் எதிர்பார்க்கலாம். அண்ட் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் எதிர்பார்க்கலாம். சோ ஜஸ்ட் லைக் தட் ஜாலிக்காக ஒரு சந்தோஷத்துக்காக மீண்டும் அந்த உறவை நான் புதுப்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க போய் கனெக்ட் ஆனாலும் தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்களே வெளியில போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதை தானே. கண்டிப்பா இன்னொருத்தர் டிவோர்ஸ் ஆன ஒரு பெண்ணை விரும்புறீங்க அப்படின்னா, என்னைக்கோ ஒரு சூழ்நிலையில ஒரு சென்டிமெண்டலான சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு பினான்சியலா நீங்க ஹெல்ப் பண்ற சூழ்நிலை வரலாம், வரணும். நீங்க செஞ்சாதான் அவங்களும் அதே ரிலேஷன்ஷிப்ல கண்டினியூ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். அது உங்களால முடியுமா? முடியாது. முடியாம செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுடைய குடும்பத்தை சரியா பராமரிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படலாம். ஃபர்ஸ்ட். 2வது விஷயம், ஆல்ரெடி ஹஸ்பண்ட பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆகி இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா நிறைய ரிலேஷன்ஷிப்ல அவங்க மாறி மாறி மனது போறதுக்கும் தாவறதுக்கும் நிறைய சான்சஸ் மேபி தேர் இருக்கு. நீங்க 10ல 1 தான் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. நீங்க அவங்க என்னதான், அதாவது சில பேர் என்ன சொல்றீங்கன்னா, அவங்க ரொம்ப சென்டிமெண்டா பேசுறாங்க, நீதான் என் உலகம்ன்றாங்க. நான் யாரையுமே என்னுடைய கணவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் யாரையுமே விரும்புறதோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதோ முடிவு பண்ணல. நான் அத எதிர்பார்க்கல இந்த வாழ்க்கையில. நீ மட்டுமே இருந்தா போதும்னு சொல்றாங்கன்னு சென்டிமெண்டா பேசுறாங்க. அப்படி பேசக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் நீங்க வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்க முடியுமா? பொருளாதார சூழ்நிலையில இதெல்லாம் சாத்தியமா? அப்படி பேசக்கூடிய பெண்களாக இருந்தாலும் நீங்க பக்கத்திலேயே இருந்து கணவர் மாதிரியான ஒரு உறவையோ ஒரு குடும்பத்தையோ ஒரு செலவுகளோ நீங்க பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த பெண்கள்? அதே மாதிரியான பெண்கள் நிறைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால நீங்கள் மட்டுமே தான் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னு ஒரு தாட்ல வச்சுக்கிட்டலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றதுல உங்களுக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. 2வது பாயிண்ட். சோ 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு அழகான குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு. இன்னொரு பெண்ணோட நீங்க ரிலேஷன்ஷிப்ல என்னதான் ஆரம்ப காலகட்டத்துல சும்மா ஜாலிக்கு பேசிட்டு இருப்போமே, இதுல என்ன ஆயிட போகுது அப்படின்னு கனெக்ட் ஆனாலும் நாளடைவுல அந்த பாண்டிங் ரொம்ப அதிகமாயி உங்க குடும்பத்து மேல ஒரு ஆர்வம் இல்லாம போயிடும். சோ இத்தனை டிஃபிகல்டிஸும் என்னைக்குமே உங்க குடும்பம் உங்களுக்கு நிரந்தரம் இல்லையா? சோ அதை யாராலையும் மாத்த முடியாது. அதுதான் நிஜம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உரிமையோட நிக்கிறது உங்களுடைய மனைவியும் உங்களுடைய குழந்தைகளும் தான். சோ சமுதாயத்துக்கு முன்னாடி வெளியில சொல்லிக்க முடிஞ்ச உறவுகளும் இவங்க மட்டும்தான். அதனால இதை எல்லாத்தையும் யோசிச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இறக்கப்பட்டு அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கறேன் இல்ல ஆறுதலுக்காக பேச போறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம உங்களை நீங்களே ட்ரபிள் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன். சோ உங்க குடும்பம் உங்க குழந்தைங்க இருக்கிறது என்னைக்குமே ஆண்களுக்கு
சேஃப்டி தான். நன்றி.